2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 2 வசனம். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் இப்படிப்பட்ட வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஜனங்களுடைய நிலவரம் எப்படி இருக்கும், நாம் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது, மனுஷன் தற்பிரியனாய் மாறுகிறான். தன்னை மாத்திரம் தான் பிரியப்படுத்தணும், தான் என்கிற ஒரு சுயநலவாதியாக மாறுகிறான். அது தவறு. இரண்டாவது, பணப்பிரியர்கள். பணம் உதவும், பணம் தேவை, ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். இது குறித்து நேற்று இரவு தற்பிரியர்கள் பணப்பிரியர்களை குறித்து நாம் சிந்தித்து நம்மை சுத்திகரித்தோம். இன்றைக்கு காலையில் நாம் அடுத்து 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 4 வசனத்தில், துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். அங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது சுகபோக பிரியர்கள். பெந்தேகோஸ்தே மார்க்கம் என்பது, கிறிஸ்தவ மார்க்கம் என்பது சிலுவை மார்க்கம். இதுல சுகபோகத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் கொடுப்பார், பிசாசு கூட கொடுப்பான். பிசாசு சொல்றான், ஏசுட்ட என் காலில் விழுங்க, உலகத்தினுடைய மகிமையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யறேன் தாரன்னு சொன்னான். விழுந்தா தந்திருப்பான். நம்ம விசுவாசிகள் கூட பிசாசின் காலில் போய் விழுந்து உலகத்தின் மகிமையை வாங்கி கொள்றாங்க. ஆனா சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். சுகபோகம் உன்னை பரலோகத்துக்கு இழுத்துட்டு போகாது, அந்த ஐஸ்வர்யவான பாதாளத்துக்கு வேதனை உண்டாக்கும் இடத்துக்கு அழைத்து கொண்டு போனது, இல்லாவிட்டால் இழுத்து கொண்டு போனது, இல்லாவிட்டால் கொண்டு போய் சேர்த்தது. நான்காவதாக கலாத்தியர் 1:10 இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அடுத்து அங்கே சொல்லப்பட்டதான பிரியன் என்று சொல்லுகிறது மனுஷரை பிரியப்படுத்துவது. புருஷனை பிரியப்படுத்துறது, மனைவியை பிரியப்படுத்துறது, ஊழியக்காரங்களை பிரியப்படுத்துகிறது, இல்லாவிட்டா சொந்தக்காரர்கள், நண்பர்கள், இவங்களை தான் பிரியப்படுத்த நாம் முயற்சி எடுக்கிறோம். மனுஷனை பிரியப்படுத்துவனா இருந்தால் நீ கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இப்பொழுது இன்றைக்கு நீதிமொழிகள் 29:10. இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள். இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள். இங்கே சொல்லப்பட்டது இரத்த பிரியர்கள், சாடிஸ்ட் ஸ்பிரிட். ஒரு சிலர்லாம் மனைவியை அடிப்பாங்க, அந்த ரத்தத்தை பார்த்தா பிறகுதான் அவங்களுக்கு அந்த வேகம் குறையும். ரத்த கட்டாரி ஆவி மாதிரி. ஒரு சில பிள்ளைகளை பிடிச்சி அடிப்பாங்க, ரத்தம் வர்ற வரைக்கும் அடிப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் மற்றவங்களை அடிப்பாங்க, அவங்களுக்கு அந்த ரத்தம் வரணும். ஒரு சில மதங்களுடைய ஆச்சாரமே அப்படி இருக்கு. வாழை உருவிட்டா அதுல என்ன படணும்? ஆளை குத்தணும், எதையாவது ஒன்று குத்தி ரத்தம் வரணும். இல்லைன்னா என்ன செய்வான்? கையை லைட்டா கீறி அந்த ரத்தத்தை பட்டான். ரத்தம் படாம எதை உரையில வைக்கக்கூடாது, பட்டயத்தை உரையில வைக்கக்கூடாது, உருவக்கூடாது. உருவிட்டா ரத்தம் பட்டாதான் வைக்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஆவி, இந்த சாடிஸ்ட் ஸ்பிரிட், இந்த சைக்கோ மாதிரி அடிச்சு அவங்கள துன்பப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறது. இந்த சிகரெட் வச்சு சுடுவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. பயங்கரமான ஒரு ஸ்பிரிட். ஹிட்லருடைய ஆவி. யூதரை பயங்கர சித்திரவாதிகளை கொண்டு போவான். அவ்வளவு சித்திரவாதிகளை கொண்டு போயிட்டு அவனுக்கு அவன் கத்தரான அந்த உணர்வே என்ன செய்யாது, இருக்காது. அதுல சந்தோஷமா இருப்பான். ஜனங்களை வேதனைப்படுத்திட்டு அதை பார்த்து எல்லாரும் கை கொட்டி சிரிக்கிறது. இவங்கெல்லாம் யாரு? இரத்த பிரியர்கள். இவங்க, எனக்கு தெரியும், ஒரு சகோதரி ஒரு புருஷன் அடிச்சுட்டு அதுட்டு இருந்து கை காலில் எங்கேயாவது அடிச்சு கிழிச்சு ரத்தம் வந்துச்சுன்னா பூனையை கொண்டு வந்து அதை குடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டா இப்படி இருக்கான் மனுஷன். உங்களுக்கு அப்படி ஆவி இருக்கா? இரத்த பிரியர்கள்.
இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னன்னா உத்தமனை பகைப்பார்கள். பரிசுத்தவான்களை பிடிக்காது, உத்தமர்களை பிடிக்காது, ஆவிக்குரியவர்களை பிடிக்காது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இரத்த பிரியர் யாரை பகைக்கிறாங்க? உத்தமனை பகைக்கிறார்கள். ஒரு ஆவிக்குரியவன், ஒரு ஜெபிக்கிறவன், ஒரு புத்தி சொல்றவன், ஒரு முழங்கால் நிக்கிறவன், நல்ல கர்த்தருக்காக நிக்கிற மனுஷன், பாவத்துக்கு விலகின மனுஷன், அவன் தான் உத்தமன். தன் மனதை அடக்குபவன், தன் மனதை அடக்குபவன் உத்தமன். நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல்ல வளர்றவனை பார்த்தா பிடிக்காது. ஆமா, பெரிய இவன் தான் அப்படியே வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி சொல்றான் அப்படிமா. இப்படி நீயும் நானும் எப்பமாவது சொல்லியிருந்தோம்னா நம்ம பேர் என்னது? என்னது? இரத்த பிரியர். 2 சாமுவேல் 16 அதிகாரம் 16, 17, 18 சாரி தப்பு, 2 சாமுவேல் 16, 7, 8. சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். எப்படி? சீமேயி தாவீத கல்லு மண்ணு அள்ளி போட்டு நாசமா போனான். சொல்லும் போது அவன் சொன்ன குற்றச்சாட்டு என்னது? நீ ஒரு இரத்த பிரியன். பாருங்க, அவனால ஆலயத்தை கட்டவே முடியல கடைசி வரைக்கும். யாருக்கு? ஆலயத்துக்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்க சக்தி இருந்துச்சு தவிர, கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ யுத்தத்தில் அதிகமா ரத்தம் சிந்தி இருக்கிற, அதனால நீ என்ன செய்யாத, ஆலயத்தை கட்டாத, வேண்டாம். ஆனா ஆலயம் கட்டணும்னு பயங்கர பிரதிஷ்டை பண்ணியிருந்தாரு. யாரு? தாவீது. ஆலயத்தை கட்டணும்னு என்ன பிரதிஷ்டை பண்ணியிருந்தான்? பெட்ல மெத்தையில படுத்து தூங்க மாட்டேன், நைட்ல தூங்கவே மாட்டேன். ஜெபிச்சானா? அப்படி ஜெபிச்சானா? 132 சங்கீதம் 2, 3, 4, 5. அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். எப்படி பொருத்தனை பண்ணிருக்கான் பாருங்க. நான் வீட்டுக்குள்ள போக மாட்டேன், நான் வெளியவே தங்குவேன், படுக்கையில போய் படுக்க மாட்டேன், பெட்டு போட்டு படுக்க மாட்டேன், தரையிலே படுத்துக்குவேன், நான் தூங்கவே மாட்டேன், என் கண்களுக்கு நித்திரை வரக்கூடாது, யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் கட்டணும் கட்டணும்னா நல்ல ஆசை. கணக்கு வழக்கில்லாத பொண்ணும் பொருளும் சேர்த்து வச்சுட்டான். ஆனா ஃபைனலா வரும்போது கர்த்தர் சொன்னாரு, இல்ல, நீ என் ஆலயத்தை கட்ட மாட்டாய். எப்படி இருக்கும் வாசிங்க. நீ 1 நாளாகமம் 28:3. ஆனாலும் தேவன், நீ என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாய் இருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். எப்படி? நீ ரத்தத்தை சிந்தினதுனால, ரத்தப்பழி உன் மேல இருக்கிறதுனால நீ சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு அப்படியே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தினாலும், என் ஆலயத்தை கட்டுக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டானா அவன் எதை சிந்தக்கூடாது? ரத்தம் சிந்தக்கூடாது, மற்றவனை வேதனைப்படுத்தக்கூடாது, மற்றவனை நீ சிலுவையில் அறிஞ்சு கையும் காலையும் ஆணியில் அடிச்சு முள்ளு முடி சூட்டி முதுகெல்லாம் பிச்சு எடுத்து ரத்த வலியை வச்சுட்டு நீ இங்க வந்து என் கோயில வந்து அழகா கட்டணும்னு ஆசைப்படாத. நீ என் ஆலயத்தை கட்ட, மறுபடியும் வாசிங்க, என் ஆலயத்தை நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். வேண்டாம், வாய மூடுன்ட்டாரு. வேண்டாம், அந்த சப்ஜெக்ட் பேசாத. நீ உன் பிரதிஷ்டையெல்லாம் தூக்கி குப்பையில போடு. என்ன பெரிய பிரதிஷ்டை பண்ணிட்ட? யாக்கோபின் வல்லவருக்கு நான் ஆலயத்தை கட்டுவேன். நீ சிந்தின ரத்தம் எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நீ சரிப்படுத்தணும். உன் மூலமா ரத்தம் சிந்தின எத்தனை பேரை ரத்தம் சிந்தனை வச்சியோ, துக்கப்படுத்த வச்சியோ, வேதனைப்படுத்தினியோ, அவளை பற்றி நீ ஒப்புரவாகு. அதனால சீமையை வந்து சொன்னா, ரத்த பிரியனே தொலைந்து போ, கர்த்தர் சவுலின் வீட்டின் ரத்த பழியை உன் தலையில சுமத்திட்டாருன்னு சொன்னான். வழியெல்லாம் ஏசிக்கிட்டே தான் வந்தான், ரோடு ரோடா
இவன் அழுதுகிட்டே போய்கிட்டே இருக்கான், செருப்பு கூட போடல, வெறுங்காலாய் போய்கிட்டு இருக்கான். ஐயோன்னு அபிசாயி துள்றான், வெட்டிட்டமா குத்திட்டுமான்னு. இவன் சொன்னா கம்முன்றான், அவன் ஏசிட்டு போறான், விடுறான்னு சொல்றான். கர்த்தர் அவனை ஏச சொல்லியிருக்காரு, மண்ணள்ளி போட சொல்லியிருக்காரு, கல்லள்ளி போட சொல்லியிருக்காரு. அவன் சொல்லிக்கிட்டே கூட வரான், ரத்த பிரியனையை தொலைஞ்சு போ, ரத்த பிரியனையை தொலைஞ்சு போ. கர்த்தர் பாடுற அவனை நியாயம் தீர்த்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? நம்முடைய பெயர் ரத்த பிரியனா? ரத்த பிரியர்கள் உத்தமனை பகைக்கிறார்கள். உன்னால ஆவிக்குரியனோட ஐக்கியமாக முடியுதா? சபையில் எவன்லாம் கொலைப்படியும் அவன் கூட போய் உனக்கு டைப் ஆக முடியும். எவன் பின்மாற்றத்தில் இருக்கானோ அவன் கூட போய் சந்துக்குவ. எவன் சபையிலுடைய உபதேசத்துக்கு அமாரா இருக்கானோ அவன் கூட சந்துக்குவ. உனக்கு கர்த்தருக்காக நிக்கிற அந்த ஜனத்தோடு நிக்க உத்தமமான ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறார் இல்லையா? இந்த சபையினுடைய நோக்கம் ஒரு பெருந்திரள் கூட்டம் அல்ல. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துறது தான் நம்முடைய டார்கெட்டு. நம்ம மினிஸ்ட்ரியினுடைய டார்கெட்டு அதுதான். அதுக்கு தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். 1:17 பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தாக. இதுதான் நம்முடைய ஊழியம். எந்த ஜனத்தை? மதுரையிலிருந்து ஒரு 400 விசுவாசிகளை ஆயத்தப்படுத்தும்படியாக இல்ல. இந்த 400ல 40, 80, 150, 380 யார மாறணும்? உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துறதா ஊழியம். ஆனா இந்த உத்தமனா உனக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் கண்டிப்பான், அவன் புத்தி சொல்லுவான், உன்னை சரிப்படுத்தணும்னு நினைப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நம்மில் எத்தனை பேர் இரத்த பிரியர்களாக இருக்கிறோம்? 2 சாமுவேல் 21:1 பார்க்கும் பொழுது, தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். நீயும் நானும் இரத்த பிரியனா இருந்தா நமக்கு பஞ்சம் உண்டாகும். வறுமை, கஷ்டம், தடை, தரித்திரம், சாபம், வாய்க்கல இப்படிலாம் நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்குள்ள இரத்த பிரியனுடைய ஆவி இருக்கான்னு பாருங்க. சவுலுடைய குடும்பத்தாராகிய இரத்த பிரியர்கள் நிமித்தம் இந்த ஓயாத பஞ்சம் ஒரு நாள் இல்ல, எத்தனை பஞ்சம்? எத்தனை வருஷம்? 3 வருஷம். தாவீதின் காலத்துல பயங்கர பஞ்சம். அவனும் இந்த பஞ்சத்தை போக்குறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான், ஒன்னும் செட் ஆகல. கடைசியில் கர்த்தர்ட்ட போய் கேட்டான், ஆண்டவரே இது என்ன சுவாமி, இவ்வளவு பெரிய பஞ்சம் என் தேசத்துல வருஷ கணக்கா இழுத்துக்கிட்டே போதேன். அப்ப சொன்னாரு, இது இரத்த பிரியனான சவுல் நிமித்தம், அவன் வீட்டார் நிமித்தம் வந்தது. உன் ஆசீர்வாதத்துக்கு தடை உன்னுடைய ரத்தம் சிந்துகிற புத்தினால் தான். மற்றவங்களுடைய இரத்த பலிகளுக்கு நீ நீங்களாகணும். அடுத்தவங்க இரத்த பலிக்கு நீ உள்ள போய் சிக்கிடக்கூடாது. உன் நிமித்தம் ஒருவன் இடரல் அடைந்தால் தப்பு. இந்த சபையிலிருந்து ஒருத்தன் உன் நிமித்தம் இடரலாடி வெளியே போயிட்டான்னா தொலைஞ்ச நீதான் கணக்கு. அவனா போய் தன் அக்கிரமத்தில் போனான்னா வேற விஷயம். உன்னுடைய செயல், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய ஏதாவது ஒன்று அவனை இடற வைக்க கூடாது. தாவீது ஒரு இரத்த பிரியன், அதனால கர்த்தர் ஆலயத்தை கட்ட விடல. சவுல் ஒரு இரத்த பிரியன், அப்படினால அவனுடைய ஓட்டம் ஜெயமா முடியல. அவனுடைய ஓட்டம் ஜெயமா முடியல. அதே நேரத்தில் ஒரு பெரிய பஞ்சம் தேசத்துக்கு வர்றதுக்கு அவனுடைய இரத்த பிரியனுடைய ஆவி போராடினது. சங்கீதம் 5:6, 5ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். இரத்த பிரியனா இருந்தா கர்த்தர் உன்னை அருவருக்கிறார். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறார். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷன், இருதயத்தில் ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே அப்படி சிரிக்கிறது, கபட நாடகம் ஆடுறது, இப்படிப்பட்ட ஆவிகள்லாம் வஞ்சிக்கிற ஏமாற்றுகிறது. சிரிச்சுக்கிட்டே இருப்பான், கழுத்தை அறுத்துருவான். ஸ்லோ பாய்சன் இவெல்லாம், சபையினுடைய ஸ்லோ பாய்சன். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? இரத்த பிரியர்களை கர்த்தர் அருவருக்கிறார். இரத்த பிரியனை ரொம்ப நாள் நீடிக்க முடியாது, பாதி வழியிலேயே அவுட் ஆயிடுவான். சவுல்லாம் சீக்கிரமா செத்துட்டான். அவனா போய் ஈட்டி நட்டி திருப்பி விழுந்து இன்னொருத்தன் வெட்டி, ஐயோ அவனுடைய வாழ்க்கை. அதனால தான் சொல்லியிருக்கிறது, இரத்த பிரியனை கர்த்தர் பாதி வயதில் எடுத்துடுறாரு, தூக்கிடுறாருன்னு சொல்லுது. சங்கீதம் 26,
9. சாரி, வாசிங்க. என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். இரத்த பிரியரோடு சேர்ந்து என் ஆத்துமாவை வாரிக்கொள்ளாதேயும். காரணம் என்ன? 55ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். ஆயுசுல எவ்வளவு தூரம் கூட அவன் நிக்க மாட்டான். பாதி வயசோட அவன் க்ளோஸ் ஆயிடுவான், தூக்கிட்டு வரவன். நீங்க பாருங்க, இந்த ரவுடிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. 30-35 வயசுல இன்னொருத்தவன் போட்டு போயிடுவான். அப்படித்தானே? பட்டயத்தை எடுத்தால் பட்டயத்துல உனக்கு என்னது முடிவுன்னு பைபிள் சொல்லி, சின்ன வயசுல செத்து போயிடுறாங்க. இவன் 2 பேரை கொண்டுருவான். அவன் டைம் பார்த்து கரெக்டா வச்சு இவனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். அப்ப இந்த இவங்களுக்கு என்னது? இரத்த பிரியர்கள். இரத்த பிரியர்களுடைய முடிவை பத்தி பைபிள் சொல்லுகிறது. அவர்கள் பாதி வயதை கூட என்ன செய்ய மாட்டார்கள், கடந்து போக மாட்டார்கள். அதனாலதான் அவன் சொல்றான், இரத்த பிரியனை போல ஏன் ஆத்துமாவை பாதி வயசுல எடுத்துறாதீங்க ஆண்டவரே அப்படிங்கிறான். எப்படி ஆவி இருக்கா? இந்த பார்வோனுடைய ஆவி எப்படின்னா, அந்த ஜனங்களை போட்டு அட்டின்னு ஆலோட்டிகளை வச்சு மேய்க்கிறது. இந்த மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. அவங்க பாவம் அந்த செங்கலை குறைய அறுத்துட்டு வந்தா அவங்களுக்கு உடனே சொல்லுவாங்க, அவங்களுக்கு நாங்க தாளடிகள் தர மாட்டோம். செங்கல் அறுத்தா கூலி என்னது? பணம் கிடையாது, நெல்லு கிடையாது, என்னது? வைக்கோல். எப்படி இருக்கும்? செங்கல் அறுத்தா கூலி என்ன கிடையாது, பணமோ பொருளோ கிடையாது. எது? என்னது? தாளடிகள். அப்படின்னா என்னது? வைக்கோல் அறுத்துட்டு போனது போக மிச்சது. இதை எடுத்துக்கிட்டு அவன் கொண்டு போய் அந்த வயல்ல இருந்து எடுத்து கொண்டு போய் அவங்க என்ன செய்யணும், சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை இவன் கொண்டு போய் அந்த வைக்கோலை வித்து காசு வாங்கி, அதுக்கு பிறகு அவன் சோத்துக்குரியதை வாங்கி வீட்டில் போய் என்ன செய்யணும், சோறு பொங்கி சாப்பிடணும். இதுதான் இஸ்ரவேலுடைய தலையெழுத்து. எப்படி இருக்கும் பாருங்க. டைம் ஆன பொழுது, ஜனங்கள் விடுதலையை தேடின பொழுது பார்வோன் சொன்னா, நீ எதுக்கு அவனுக்கு வைக்கோல் கொடுக்குற? கொடுக்காத, வேலையை கரெக்டா வாங்கு, சாயங்காலம் வெளியே அனுப்பு. அவன் போய் வயல்வெளியில எதை தேடி எடுத்துக்கிட்டோம், வைக்கோலை பொறுக்கி அதை கொண்டு போய் திருப்பி வித்து சோத்து சாப்பிட்டோம். அப்பதான் அவனுக்கு புத்தி வருவனா. வாசிங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவரும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை, நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள். எப்படி இருக்கும்? 7ஆம் வசனம். செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். எப்படி இருக்கும்? வேலையெல்லாம் செஞ்சுட்டு இவன் வயல்வெளியில போய் வைக்கோல் எடுத்து அதை கொண்டு போய் கடையிலையோ எங்கேயோ மார்க்கெட்ல கொடுத்து அதுல இருந்து என்ன செய்யணும், சோத்துக்குரியதை வாங்கிட்டு போய் சோறு வாங்கிட்டு வரட்டும். அப்பதான் புத்தி வரும்னா. என்ன மாதிரி ஸ்பிரிட் பாருங்க, கொடுமையான ஒரு ஆவி. நம்ம ஆளுங்க கூட அப்படித்தான். 12 ரூபா கொடுத்துட்டு அதுக்கு 28 ட்ரிப்பு கணக்கு கேட்பான். கொடுத்தது எத்தனை ரூபா? 12 ரூபா. அதுல 4 பேர் சாப்பிடணும், 7 பேர் குழம்பு வைக்கணும். இதுல வேற வாய்க்கு ருசியாக இருக்க வேண்டும். மெனு கொடுத்துட்டு போயிடுவாரு. நீ எந்த காலத்துல இருக்கிற? கற்காலத்துல இருக்கிறியா? அதுல வேற டேஸ்டா இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு அடிப்பாரு, இல்லைன்னா கோவப்படுவாரு. 5 ஸ்டார் மாதிரி இருக்கணும். அது எவ்வளவு செலவழிச்சாய், அதுல எவ்வளவு மீதம் எடுத்தாய்? நீ அதே 12 ரூபாய்க்கு நீ அதே குழம்பு வச்சு நீ கொடுத்துரு, அவ வேலைக்கு போட்டோம், நீ சமையல் ஆயிரு, பொம்பளைய மாறிடு. உனக்கு இப்படி செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தவறு. ஆனா இவர் தேவைப்பட்டா போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்துருவாரு, 4 முட்டை சாப்பிட்டு வந்துருவாரு, தோசை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு, அமைதியா ஒண்ணு தெரியாத மாதிரி உட்காந்துக்குவாரு. அப்படியா? இதெல்லாம் சாடிஸ்ட் ஸ்பிரிட்டுங்க. மற்றவங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி அதுல குளிர் காயிற ஒரு பழக்கம் தப்பு. உனக்கு பிதாவின் சிந்தை இல்லை, உனக்கு தாயின் சிந்தை இல்லை. அடுத்ததாக ஏசாயா 56:10. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள்,
படுத்துக் கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரியர். அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்? தூக்கம்தான். விட்டா தூங்கிட்டே இருப்பான். இந்த கும்பகர்ணன் ஒருத்தர் இருந்தானா, 6 மாசம் தூங்குவானா. அந்த 6 மாசம் கழிச்சு கூட அவனை அவசரத்துக்கு எழுப்பணும்னா யாரை வச்சுதான் எழுப்பணும்? படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல? யாரை வச்சுதான் எழுப்பணும்? யானையை வச்சுதான் எழுப்பணுமா? எழுப்ப மாட்டான். படிச்சிருக்கீங்களா? அப்படி கதை கேட்டிருக்கீங்களா? அதே மாதிரி நம்ம ஆளுங்கெல்லாம் ஐயோ படுத்துட்டான், அதோட முடிஞ்சு போச்சு. ஏசு வந்துட்டு போயிட்டு திருப்பி உபத்திரவ காலம் முடிஞ்சா கூட எழுப்ப மாட்டான். ஆண்டவரும் கூட ஒரு டைமுக்கு பிறகு சொல்றாரு, அவனை எழுப்பாத, தொலைஞ்சு போட்டுங்கிறாரு. எழுப்பாத, அவன் தான் மடங்கி படுத்துட்டானே. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். யூதா பாலசிங்கம் இறை கவர்ந்து ஏறி போனான். 9வது வசனம். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? அவ்வளவுதான். 4 மணி ஜெபத்துக்கு எழுப்புகிறவன் யார்? ட்ரெயின் போகும்போது எழுப்புகிறவன் யார்? எங்க போய் எழுப்புறது? அவன் காத்திருப்படத்துல எல்லாரும் ஆவியில் டமால் டிமால்னு இடிச்சுக்கிட்டு இருந்தா கூட அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். அது ஃபேக்டரியில தூங்கி பழக்கம். ஃபேக்டரியில பெரிய பெரிய இன்ஜின் தட்டா தட்டா தட்டான்னு ஓடும். இவன் அங்கேயும் தூங்கிட்டே இருந்திருப்பான். இங்க கொண்டு வந்து விட்டா இது அடுத்த மிஷின், அதுலயும் அழகா தூங்கிட்டே இருப்பான். கடலே கொந்தளிக்குது, கப்பல் தடுமாறிக்கிட்டு இருக்கு, இருக்கிறவெல்லாம் பைத்தியம் முடிச்சிட்டு இருக்கான். யோனா எங்க இருக்காரு? யோனா என்ன பண்ணாரு? அவன் பேசாம தூங்கிட்டு இருந்தான். போய் எழுப்புனாங்க, என்னப்பா உனக்கு பிரச்சனை? நீ யாரு? நான் தான், நான் ஊழியக்காரன். ரைட்டு, அப்ப பிரச்சனை எப்படி இருக்கேன்னு. அப்படியா? நான் தான் போல் இருக்கு பிரச்சனை. ரொம்ப சிம்பிளா சொல்றான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், தூக்கி போடுங்க சேவம். அப்படியாவது ஊழியத்தை விட்டு போய் செத்தாவது நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணிட்டான். அப்படித்தானே? தூக்கம் பாருங்க அவனுக்கு எப்படி வரும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, மனவாட்டியாய் மாறின பின்பு ஒரு ஆள் தூங்கினா கர்த்தர் சொல்றாரு, அவனை எழுப்பாரு, போய் தொலைட்டும். வாசிங்க, உன்னத பாட்டுல சொல்றாரு, எனக்கு பிரியமானவளுக்கு அவளுக்கே மனதாக மட்டும் எப்போ எழுமணும்னு நினைக்கிறாலும் நினைஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருங்கள் என்று மறையின் மேல் உங்களுக்கு ஆணையிடுறேன், சத்தியம் சொல்றேன். எவனும் போய் அவளையும் எழுப்பிடாத. உன்னத பாட்டு 2:7. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். அவ்வளவுதான். எழுப்புனா உங்களுக்கு துக்கம். அப்படிதானே? தூங்குறாங்க, கூட்டத்துல ஜபத்துல தூங்குறாங்க, அவங்களை எழுப்புனா என்ன இருக்கும்? உடனே பக்கத்துல எழுப்புனா ஆளை கட்டிச்சிருவாங்க. இல்லைன்னா ஒரு பொய் சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க, நான் முழிச்சுதான் இருக்கேன் அப்படிம்பா. அதனால கர்த்தர் பார்த்தார், நீ அவளை விழிக்க பண்ணாமலும் இரு, எழுப்பாமலும் இரு. அவ்வளவுதான். விட்டுட்டு போயிடு, கூட்டம் முடிஞ்சிட்டு போட்டும், எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்டோம், அது பாட்டு தூங்கட்டும். எதுக்கு உட்காந்துட்டு ஜபத்துல தூங்கிட்டு கடை அப்படியே கடை. அதனால தயவு செய்து உங்களில் எத்தனை பேர் நித்திரை பிரியர்கள் என்று பாருங்க. ஒரு சிலருக்கு தூக்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க. அவங்கள தூக்கத்திலலாம் எழுப்பிட்டா கொன்றுவாங்க. கதவை இறுக்கி பூட்டிடுவாங்க, உள்ளேயும் பூட்டிடுவான், வெளியும் பூட்டிடுவேன். தூக்கத்தின் ஆவி வரும்போது எரேமியா 31:26 சொல்லிருக்கிறது, நித்திரை அவர்களுக்கு இன்பமா இருந்தது. இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன், என் நித்திரை எனக்கு இன்பமா இருந்தது. எப்படி நித்திரை எப்படி இருக்கு? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன செய்யறாரா? நித்திரை அளிக்கிறார். அதுக்கு சரியான பைபிள்ல பழைய ஓல்டு மொழிபெயர்ப்புல, நல்ல மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா, நித்திரையில் அவனுக்கு இன்பத்தை அளிக்கிறார். இன்பமான காரியங்கள், சொப்பனம், தரிசனம், பரலோக மகிமையை காண்பிக்கிறார்னு அர்த்தம். இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு தூக்கத்தின் ஆவி இருக்கு? தூக்கம் வேணும். ஒரு மனுஷனுக்கு 24 மணி நேரத்தில் இத்தனை மணி நேரம் குறைஞ்சது அவன் என்ன செய்யணும்? தூங்கணும். இல்லைன்னா அவன் யாரா மாறுவான்? நாட்கள் போக போக அவன் யாரா மாறுவான்? வியாதியஸ்தனாய் மாறுவான். அதனால அவனுக்கு தூக்கம் தேவை. பட் தூக்கம் ஒரு அசுத்தாவியா அவன் தலையில ஏறி உட்கார்ந்துடக்கூடாது.
ஏசாயா 29:10. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி, அவ்வளவுதான். கனநித்திரையின் ஆவி வரப்பண்ணி என்ன பண்ணுவாரு? உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அவ்வளவுதான். கனநித்திரையின் ஆவி வந்துச்சுன்னா நீ முக்காடு போட்ட கேஸ் தான். அது ஒரு ஸ்பிரிட். அதனால தான் சொல்லியிருக்கிறது ஏசாயா 56:10, அவனுடைய காவல்காரர்கள் ஒன்றும் அறியாத குருடர். காவக்காரன் தூங்கிட்டான் எப்படி இருக்கும்? குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். பெருவயிற்று அப்படியா? திருப்தி அடையாத, அப்படித்தானே வாசிங்க. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். எப்படி? வியாதி இல்ல, ஆனா அப்பப்ப போய் படுத்துக்குவாங்க. புஸ்கு புஸ்குன்னு போய் ஓடுறது, படுத்துக்கிறது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட். நீங்க பாருங்க, தூங்குனீங்கன்னா என்ன நடக்கும்? பள்ளியில் தூங்கினவன் கல்வி இழந்தான். ஜபத்துல தூங்கி நின்னா நீ ஜெயம் இழந்தாய். உன் டைம் முடிஞ்சு போயிடும். பிசாசு உன்னை தூங்க வச்சு தன்னுடைய வேலையை அழகா கண்டு போயிடுவான். நித்திரை அது கரெக்டா இருக்கணும். ஒரு சிலர்லாம் பாருங்க, நைட் 2 மணிக்கு படுத்தா கூட 4 மணிக்கு கிளம்பிடுவாங்க. 10 மணிக்கு படுத்தாலும் கரெக்டா 4 மணிக்கு கிளம்பிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, நமக்கு அந்த பிராக்டிஸ் இல்லை. நித்திரையை பத்தி பைபிள் சொல்லுகிறது, அது மரித்த நிலவரம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ விழிச்சிரு. கரெக்ட், அதோட முடிஞ்சது. ஆனா அடுத்து என்ன சொல்லிருக்கு? மரித்தோரை விட்டு என்ன செய்ய? எழும்பு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். தூக்க மயக்கத்தை ஜெயிக்கணும். அது ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு கனநித்திரையின் ஆவியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க சுவாமி. பைபிள் சொல்லுகிறது, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ராத்திரியிலே முதற் சாமத்தில் எழுந்து மூர்ச்சித்து கிடக்கிற உன்னுடைய பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடு. இரவு முழுவதும் என் கைகள் தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. அப்ப நைட்டு நீ தேவ சமூகத்தில் இருக்கணும். நைட்டெல்லாம் நீ உனக்கு டைம் கிடைக்கும் போது, அதனால தான் ஊழியத்தில் சொல்லுவாங்க படுத்து தூங்கக்கூடாது. ஊழியத்தில் சொல்ற கான்செப்ட் என்னது? தூக்கம் வராது, ஆனாலும் இவர் படுத்துக்கிட்டு தலையணை இங்க வச்சு அங்க வச்சு ஃபேனை கூட்டி குறைச்சி ஒரு 2 சீட்டு இழுத்து போட்டு அப்படி இழுத்து போட்டு எல்லாரும் தள்ளி போ, சத்தம் போடாத, இப்படிலாம் சொல்லி ட்ரை பண்ணி தூக்கத்தை கொண்டு வராத. படுத்து தூங்காத, தூங்கி படுன்னு சொல்லுவாங்க. உன்னை அறியாமலே உனக்கு தூக்கம் வந்து படுத்துட்டேன்னா ஓகே. ஆனா நீ அந்த டைமுக்கு போய்கிட்டு உடனே அப்படி அந்த மிலிட்டரி மாதிரி போய்கிட்டு உடனே படுத்துக்கிட்டு ஜபத்துக்கு போகாம அங்க போகாம இங்க போகாம அப்படிலாம் இருக்கக்கூடாது. கனநித்திரையின் ஆவிக்கு நீ இடம் கூடாது. தூக்கம் உன்னை தரித்திரனாய் மாற்றும். வாசிங்க நீதிமொழிகள் 20:13. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். அவ்வளவுதான். தூங்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு வேலைக்கு போகாம தூங்கலாம், நாளைக்கு வேலைக்கு போகாம தூங்கலாம், ஒரு வாரம் வேலைக்கு போகாம தூங்கலாம். கேட்டா போன வாரம் வாங்கின சம்பளம் இருக்குல்ல, அதை செலவழின்னு சொல்லலாம். எல்லாம் காலியான பிறகு திருப்பி நீ போகணும், வேலை கிடைக்காது, திருப்பி கொஞ்ச நாள்ல நீ யாரா மாறுவ? நீ தரித்திரனாய் மாறிடுவாய். யோசிச்சு பாருங்க. மிலிட்டரியில இல்லாவிட்ட போலீஸ்ல எல்லாம் தூங்கிட்டா திடீர்னு செக்கிங் வருவாங்க. வந்து என்னத்தை எடுத்துட்டு போயிடுவான்? இவன் கையில் இருக்கிற கன்னு, இவன் கையில் இருக்கிற எடுத்து வச்ச தொப்பி, இதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான். திருப்பி சஸ்பெண்ட் தான், மெமோ தான், டீக்ரேட் பண்ணுவான். நம்ம இதில் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு டீக்ரேட் வரும், வருகை வரும்போது போக மாட்டேன், டப்புன்னு ரிவர்ஸ் ஆயிடும். கனநித்திரையின் ஆவிக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாதை. நீதிமொழிகள் 23:21.
குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். அவ்வளவுதான். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். தூக்கத்துக்கு நீங்க இடம் கொடு. நித்திரை பிரியர்கள் அவாடு படுத்து கிடமா, வேலைக்கு போக மாட்டான். 8:30 பஸ். இந்த பிள்ளைங்க பாருங்க 7:45 8 மணிக்கு தான் எழும்பும். அதுவும் இவங்களை இந்த பிடிச்சு ஊழிக்கு எழுப்பி டைம் ஆயிடுச்சுன்னா 8ன்னு எழும்புன உடனே பாருங்க, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பம்பரமா சுத்துங்க. எத்தனை மணி நேரத்துக்கு, எத்தனை நிமிஷத்துக்குள்ள? அங்க போன பாத்ரூம்ல இன்னொரு ஆள் இருக்கும் வீட்டுல. நான் அவசரமா போகணும், தடா புட்டான்னு கத்தி அவனை உடைச்சு கதவை தண்ணியை தூக்கி தலை வழியா ஊத்தி தலை நனைஞ்சது காயாம அங்க இருந்து வெளியே ஓடி வந்து இவங்க சாப்பாடை தூக்கிட்டு ரெடியா நிப்பாங்க. ஒரு இட்லி சாப்பிட்டு போ, அரை இட்லி சாப்பிட்டு போகணும். அதை தூக்கிட்டு புக்குக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க வந்துருவாங்க, ரோட்டுக்கு வந்துடும். திருப்பி தலையை தோட்டல, அதுக்கு ஒரு வியாதி. அப்படித்தானே? இதெல்லாம் வேணுமா? எழும்பு. குணசாலியான ஸ்திரீ எப்ப எழும்புவா எப்ப தூங்குவான்னு பாருங்க. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, பின்தூங்கி முன்னெழுவாள். யாரு? அடுத்த வார்த்தை சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. பின்தூங்கி முன்னெழுவாள் பத்தினின்னு சொல்லியிருக்கான். எப்படி? ஒரு சரியான குணசாலியான ஒரு பெண்ணு லேட்டா தூங்குவா, எப்படி எழும்புவா? அது அப்படி பைபிளுக்கு வாங்க. நீதிமொழிகள் 31:15. இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து. எப்படி? எப்ப எழும்புறாளா? 7:30 மணிக்கு எழும்பி தன் புருஷனுக்கு காப்பியை கொடுத்தவளா? எப்படி? 7:30? நீயும் நானும் ஒண்ணு, ஆணும் பெண்ணும் சமம். நானும் 7:30 தான் எழுப்புவேன், 8 மணிக்கு தான் காஃபி. உனக்கு காஃபி வேணும்னா நீ வேற ஒருத்தியை கட்டி இருக்கணும். எப்படி? ஹோட்டல்ல உள்ளவளை கட்டி இருக்கணுமா? நம்ம ஆளுங்க பேசுற சும்மா வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கங்க. நம்முடைய ஊழியத்தின் பாதையில, இந்த விசுவாச பாதையில உன்னுடைய தூக்கம் உன்னைய குணசாலியா மாற்ற விடாது. குணசாலியான ஸ்திரீ என்ன செய்வாள்? எப்ப எழும்புவா? இருட்டோடு எழுந்துருவா. நான் நேற்று படிச்சு பார்த்தேன். ஏப்பா, அவளை மாதிரி நம்ம பிள்ளைங்கள்லாம் மாறிட்டாங்கன்னா நாமெல்லாம் மாறிட்டோன்னா எப்படி இருக்கும்? சகலகலா வல்லிவி அப்படித்தான் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அவ போய் ரெட்டுக்கு ரெடி பண்ணுவா, இங்க போய் வயலுக்கு வருவா, அங்க போய் வயலை வாங்குவா, இங்க வந்து வீட்டுல பிள்ளைகளுக்கு என்ன செய்வா? குளிருக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணுவா. அங்கிருந்து நேர போவா, வருங்காலத்தை பத்தி மகிழ்வாள். இங்க வந்தா பாத்தீங்கன்னா விளக்கு, இரவிலும் அவளுடைய விளக்கு அணையாது. அப்படி 24 hours மிஷின் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பா. அதான் குணசாலினி ஸ்திரீ. வீட்டுல போய் உட்காந்து நல்லா படிச்சு பாருங்க. சும்மா சங்கீதம் 23 படிச்சு சாகர வரைக்கும் படிச்சு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், கர்த்தர் என்னை மேய்ப்பரா இருக்கிறார். குணசாலியான ஸ்திரீயை தேடிப்பாரு, படிச்சுப்பாரு. அவ எத்தனை மணிக்கு எழும்புறா, எத்தனை மணிக்கு தூங்குறா, வீட்டுக்காரங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறா, அவங்க பிள்ளைங்க என்ன சொல்றாங்க அவங்க அம்மாவை பார்த்து. அவங்க அம்மாவை பார்த்து பிள்ளைங்களாம் என்ன சொல்லிச்சு? அந்த குணசாலியான ஸ்திரீயை பார்த்து அவங்க அந்த தாயை பார்த்து பிள்ளைங்க என்ன சொல்லிச்சு? 28. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். எப்படி? இப்ப நம்ம பிள்ளைங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பஞ்சாயத்து பண்ணுது. ஏம்மா, அந்த ஆள் தான் கோவப்படுறா, நீ கொஞ்சம் அமைதியா வாயை மூடிட்டு இரு. யார் சொல்லி கொடுக்குறா? 3ஆம் கிளாஸ் படிக்கிறது, 38 வயசுக்கு போதிக்குது. அவர் தான் பேசுறாரு, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. டாடி நீங்க போங்க, வெளியே போங்க, போயிட்டு கொஞ்சம் பொறுத்து வாங்க. இப்ப கிளாஸ் எடுக்கிறது யாரு? குடும்பம் நடத்துறதுல கண்ட்ரோல், பஞ்சாயத்து, சமாதானம் எல்லாம் யாரு பண்ணணும்? இப்படி இருக்கு நம்ம நிலவரம். குணசாலியான ஸ்திரீயை அவ பிள்ளைங்க பார்த்து சொல்றாங்களே, அவளுக்கு எழும்பின உடனே அவங்க அம்மாவை பார்த்து என்ன சொல்லுவாங்க? பாக்கியவதி. புருஷன் சொல்றான், எத்தனையோ பெண்களை நான் உலகத்தை பார்த்திருக்கிறேன், ஆனா எல்லாரை காட்டிலும் நீதான் யாரு? நீங்க யாராவது அப்படி ஒரு நாள் சொல்லியிருப்பீங்களா உங்க வீட்டுக்கார அம்மாவை பார்த்து? இருந்தால் சொல்லி இருப்போம். அப்படியா? நான் ஒருத்தனுக்கு சொன்னேன், டேய் பைபிள்ல மோசே வந்து அவங்க மாமனாருடைய வார்த்தைக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சான். மோசே மாமனார் மாதிரி என் மாமனார் இருந்தா நான் கீழ்ப்படிச்சே ஆவேன் அப்படின்னா. அப்ப நீ மோசே மாதிரி இருக்கணும்ல.
நித்திரையின் ஆவி உன்னை கந்தையை உடுத்துவிக்கும். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக்கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். சிசரா யுத்தத்துல தோல்வி அடைஞ்சு ஓடி வந்து ஒரு வீட்டுல படுத்துட்டு அவன் பாட்டு தூங்கிட்டே இருக்கான். இவ்வளோ பெரிய யுத்தத்துல தோல்வி அடைஞ்சிட்டோமே, இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சே, நம்ம தப்பி வந்திருக்கோமே, தப்பி வீடு போய் சேரணுமே. அவங்க அம்மா அங்க வெயிட் பண்றா. யாரு? சிசரா அம்மா. என் பிள்ளை வரலையே, ரதம் லேட் ஆகுதே, ரதம் லேட் ஆகுதே, என் பிள்ளை ஏன் வரல, ரதம் லேட் ஆகுது, என்னவும் நடந்துருச்சா? உடனே அவங்க கூட இருக்கிற தோழிகள்லாம் சொல்றாங்க, சா ஜெயிச்சிருப்பாரு, ஜெயிச்சதெல்லாம் என்ன செய்யணும், கொள்ளையடிச்சதெல்லாம் பங்கிடணும், எல்லாருக்கும் தேசம் முழுவதும் பங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும். இப்படின்னு அங்க வெயிட் பண்ணா இவன் எங்க கிடக்கான்? எங்க இருக்கான்? இவன் ஆயாசமா தூங்கி அடிபட்டு சாவுறான். வாசிங்க அவங்க அம்மாவுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு? அதே அதிகாரம் தான் 29:5-28-29. சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினாள். அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக, அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ, அதை பங்கிட வேண்டாமோ, ஆளுக்கு 2 பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பலவர்ணமான சித்திர தையல் ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையலுள்ள பலவர்ணமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள். அவங்க காத்திருக்காங்க, ஆளுக்கு 2-3 பொண்ணை பிடிச்சுக்குவாங்க, அப்படி ட்ரெஸ்ஸை போட்டுக்குவான், இதை போட்டுக்குவான், அதெல்லாம் பண்ணி பங்கு எடுத்து கொடுத்து வர வேண்டாமா? அதுதான் பிள்ளை லேட்டுன்னு. பிள்ளை எங்க இருக்கு? பிள்ளை எங்க இருக்கு? ஆயாசமாய் தூங்கின அவன் அங்கேயே செத்து போயிட்டான். தூக்கம் உன்னை சாவுக்கு கொண்டு போயிடும். அதனால தான் சொல்லி இருக்கிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தூங்கிட்டேன்னா வாழ்க்கையில தோத்துருவ. இந்த மார்க்கம் தூங்குகிற மார்க்கம் அல்ல. இஸ்ரவேலை காக்கிறவர் அது என்ன, உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. neither sleep nor slumber அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி லைட்டா கூட என்ன செய்யறது இல்ல, அசந்தறது இல்ல. நீ படுத்து இழுத்து மூடி பெட்ஷீட் மூடி தூங்க வேண்டாம். கார் ஓட்டிட்டு இருக்கும் போது நீ பெட்ஷீட் போட்டா தூங்க போற? அப்படி லேச அசரும், அதுக்குள்ள நீ வண்டி கார் எங்க நிக்கும்? பள்ளத்துல விழுந்து நொறுங்கி அடிபட்டு கை கால் போயிடும். இந்த neither sleep nor slumber, உறங்குவதும் இல்லை தூங்க கொஞ்சம் கூட அப்படி கண் அசைவு கூட அப்படி தடுமாற்றம் கூட தெய்வத்துக்கு கிடையாது. விட்டா நம்மளாம் என்ன ஆகுறது? ஒண்ணுலாம போயிடுவோம். சிசரா அவங்க அம்மாவுடைய எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா பிள்ளை அங்க செத்து போயிட்டான். அதுக்கு காரணம் அவனுடைய தூக்கம். நீங்க கூட யோசிச்சு பாருங்க, அவன் பயங்கரமான பராக்கிரமசாலி, தூங்கிட்டான். இந்த பெண்ணு கிட்ட வர்றா, பட்டுன்னு எழும்புறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லை. பாருங்களேன், பட்டுன்னு எழும்புறதுக்கு என்ன கிடையாது, அந்த உணர்வு வரல. பாருங்க, உங்க ரூமுக்குள்ள யாராவது வந்தா படால்னு எழும்பணும், யார் வந்தான்னு. அதுக்குதான் நாங்க பூட்டி வச்சிருக்கோமே, யாருமே உள்ளே வர விடாம ஸ்ட்ராங்கா பூட்டி வச்சிருக்கோம். உன் ரூமுக்குள்ள ஏதாவது ஒரு அசைவு இருக்கு அப்படின்னா உனக்கு ஒரு உணர்வு வேணும். அவ கிட்ட வந்தாளா, ஆணிய எங்க வச்சா, நெத்தியில வச்சாளா, ஒரு அடி அடிச்சா, அடிச்ச உடனே இவன் ஒரு பெரிய வீரன் அல்லவா, அவன் ஒரு சேனாபதி. பட்டாள்னு பிடிச்சிட்டு எங்க வரணும்? வெளியே வர வேண்டாமா? புரூஸ்லிய படிச்சிருக்கீங்களா? நம்மால் பனியன் மட்டும்தான் போடுவான் சும்மா. அவனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி அவனுக்குள்ள இருக்குன்னு அவனை ஓச்சிடணும்னு கவர்மெண்டே முடிவெடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. சுட்டிருக்காங்க. அப்படி அப்படி தம் பிடிச்சு அப்படி தோட்டாவை பிடிச்சிருவான். அது பிடிச்சிட்டு போகாது அவனை. கடைசியில் ஒரு பெரிய கிணத்துக்குள்ள ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அவனை இறக்குனாங்க.
கயிறு கட்டி போய்கிட்டே இருந்தான். அவனுக்கு புரிஞ்சிச்சு என்னத்துக்கு நம்மளை இங்கே இறங்க சொன்னாங்க. இவங்க பிளான் என்னன்னா, இவன் பாதி வரைக்கும் போன உடனே கை தணிஞ்சிடணும், அறுத்து விட்டுறணும், கயிறு இத்து போன மாதிரி காட்டி விட்டுறணும், உள்ள போய் சாவட்டும், அதோட மூடிடலாம். கயிறு அறுக்கிற மாதிரி தெரிஞ்சது பாருங்க. ஒரே தம் பிடிச்சு நேரம் எங்க வந்துட்டான், துண்டான கயிறை எட்டி பிடிச்சிட்டு மேல வந்துட்டான். அவ்வளவு விழிப்பா இருக்கிற மனுஷன் இருக்கும்போது இவ கூடாராணியை தூக்கி வச்சு அடிச்சாலாம். அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் டொங்கு 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 டொங்குன்னு அடிச்சு அது தரையோடு போயிடுச்சு, முடிஞ்சது. அப்ப என்ன மாதிரி தூக்கம், நம்ம ஆளுங்களையும் தூக்கிட்டு போய் போயிடலாம். கட்டிலோட தூக்கிட்டு போனா கூட அவங்க வாட்டுக்கு ஏதோ சொப்பனத்துல போய்கிட்டு இருக்கும் போல் இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் கட்டிலோட தூக்குறாருமா. ஒரு காத்திருப்பு கூட்டத்தில் பட்டாபுராம்ல நைட்டு 2 மணிக்கு நான் தான் காத்திருப்பு கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேன். காத்திருப்பு கூட்டம் இல்லை, நைட்டு பிரேயர், சனிக்கிழமை. உச்சகட்டத்தில் எல்லாரும் ஆவியில் அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு ட்ரெயின் கிடைக்கலன்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஒரு பக்கத்து ஒரு விசுவாசிகள் 2 பேர் வந்துட்டான். 2 பேர் வந்த உடனே நாங்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் ஆவியில் அறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பிரதர்ஸ் தான், எல்லாம் ஆவியில் அறிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த விசுவாசிகள் 2 பேர் ட்ரெயின் கிடைக்கலன்னு ஒரு 12:30 1 மணிக்கு உள்ள வந்துட்டான். உள்ள வந்தவொடனே யார் வந்தான்னு பாக்குறதுக்காக லைட்டை போட்டாங்க. ஒரு ஆள் பயங்கரமா ஆவியில் அறிஞ்சு குதிச்சுட்டான். பட்டன் லைட் ஆஃப் பண்ணிட்டான். அவனுக்கு டியூப்லைட் போட்டது தெரியாம தரிசனம் பார்த்துட்டோன்னு சொல்லி ஒரு பெரிய வெளிச்சம் வந்துருச்சு, குதிச்சு ஊருண்டு பக்கத்துல உள்ளவங்க முட்டி மோதிட்டான். இப்படி கேஸ் நம்ம சபையில 2-3 பேர் இருக்காங்க. இதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியவே தெரியாது. தூங்கிட்டே இருக்கிறது, பட்டக்குன்னு ஏதாவது தெரிஞ்ச உடனே சொல்லிடுறது. நியாயாதிபதிகள் 16:19. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, அவ்வளவுதான். அன்னைக்குதான் அவனுக்கும் சவரகன் கத்திய வச்சு சரட்டு சரட்டு சரட்டுன்னு இழுத்தா ஒன்னும் சூடு இல்லை, சொர்ணம் இல்லை. பேரு தான் பெரிய பராக்கிரமசாலி, கோட்டையெல்லாம் புடுங்கிடுவான். ஆனா அவ தலையை சரிக்கிறதுக்கு வச்சு தலையை சரிச்சா இவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது, அவன் வேடிக்கை பொருளாய் மாறினான். அவன் தரிசனத்தை இழந்து சிறைச்சாலையில் கிடந்தான். அதுக்கு காரணம் என்ன? அந்த கொஞ்ச நேரம் தூங்குன தூக்கம். கொஞ்சம் உஷாரா இருந்தான்னா கத்தியோட பிடிச்சிருப்பான். அதுக்கு தெரியல, ஒரே பிடியில நசுங்கி இருப்பா இவன் இருக்கிற அபிஷேகத்துக்கு. இல்ல அந்த தலையை சிறைக்க வந்தானே அவன் செத்தான், கூழ் கூழாக்கிட்டு இருப்பான். அவன் எழும்பலையே சிம்சோன் அப்படியே போயிட்டானே. ஆதியாகமம் 15:12. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. எத்தனை மணிக்கு அயர்ந்த நித்திரை வந்தது? எத்தனை மணிக்கு? காலையில 3 மணிக்கா? எப்ப வந்துச்சு? சூரியன் அஸ்தமித்தது எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 6-6:30 அஸ்தமிக்குது. இங்க விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமின் ஆண்டவருடைய சிநேகிதர் எங்க போய்கிட்டு இருக்கிறாரு? தூக்கம். பலி பொருளை முன்னால வச்சிருக்கிற பறவைகள் வரக்கூடாது, அது சாபம் ஆயிடும். கர்த்தருடைய அக்கினி இறங்கணும். நீ காத்துக்கிட்டு இருக்கிற கர்த்தருடைய அக்கினிக்காக. நீ இங்க தூங்கிட்டேன்னா என்ன ஆகுறது? சாயங்காலம் 6:30 இந்த தூக்கம் முடிச்சு அவன் எழும்பும் போது கர்த்தர் சொன்னாரு, உன் சந்ததி 400 வருடம் அடிமையா இருக்கணும். தபார்னு எழுப்பிட்டான். என்னது 400 வருஷம் என் சந்ததியா? முடிஞ்சு போச்சா? அன்னைக்கு தான் அந்த சாபம் வந்துச்சு. வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும். முடிஞ்சுதா? சாயங்காலம் 6:30 தூங்குனதுக்கு 400 வருஷம் யாரு போயிட்டா? ஜனங்கள் பரதேசம் போயிட்டான். அப்பா தூங்குனா குடும்பம் படுத்துரும், அவ்வளவுதான். அவங்க தூங்குறாங்க இவங்க தூங்குறாங்கன்னு இருக்கக்கூடாது. யாரு எழும்புனால் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. எழும்பலன்னா விட்டுரு, முழங்கால நீ போடு. ஒரு ஆளாவது வீட்டுல ஒரு தேவ சத்தத்தை எழுப்பு, துதியின் சத்தத்தை எழுப்பு.
நீ ஒரு ஆளாவது திறப்புல நில்லு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அவ்வளவுதான். அவன் பார்த்தான், என்னடா இது கடைசியில் பிரச்சனை போய் கடைசியில் ஊழியம் செஞ்சு கடைசியில் இப்படி மாட்டிக்கிட்டாச்சு, இனி என்னத்தை ஜெபிச்சு என்ன ஆக போகுது, ஓ இழுத்து மூடி தூங்கிட்டான். ஆனா கிருபையுள்ள தெய்வம் அவனுக்காக ஜெபிக்கிறதுக்கு 5ஆம் வசனத்துல ஒரு டீமை வச்சிருந்தாரு. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அதுக்குதான் நான் சொன்னேன், உன் புருஷன் எழும்பல, மனைவி எழும்பல, பிள்ளை எழும்பலன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர காரணம் சொல்லிட்டு நீயும் சேர்த்து இழுத்து போட்டு முக்காடு போட்டு தூங்கிடாத. யாராவது ஒரு ஆள் எழும்பு. பேதுரு தூங்கிட்டான், ஆனா சபை தூங்கலையே. சபை தூங்குச்சா? சபை தூங்குச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. பேதுரு தூங்கிட்டாரு, ஆனா சபை அவனுக்கு தூங்கல. சபை விழித்திருந்து போராடிச்சு. கர்த்தர் தூதனை அனுப்பினார். எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்றைக்கு கூட்டத்தில் இரத்த பிரியர்கள், நித்திரை பிரியர்கள், இந்த 2 வல்லமையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கட்டும். ஆமென். இரத்த பிரியர்கள் உத்தமனை பகைக்கிறார்கள். சீமையை, தாவீதை தூஷித்தான் என்று சொல்லுகிறோம். அவன் சொன்ன நியாயமான காரணம், நீ ஒரு இரத்த பிரியன், நீ ஆலயத்தை கட்ட முடியாது. இரத்த பிரியனா இருந்தால் உன் சந்ததிகள் பஞ்சத்தில் தவிப்பார்கள். இரத்த பிரியர்களை கர்த்தர் அருவருக்கிறார். இரத்த பிரியர்கள் பாதி வயதிலே ஓட்டத்தை முடிக்கிறார்கள். நித்திரை பிரியர்கள், கனநித்திரையின் ஆவிக்கு இடம் கொடுக்காதே. அது உன்னை தரித்திரனாய் மாற்றும், கந்தைகளை உடுத்துவிக்கும், உன்னை மரித்தவனாய் மாற்றிவிடும். நீ எவ்வளவு வல்லமையுள்ளவனாய் இருந்தாலும், ஓ நீ நித்திரைக்கு இடம் கொடுத்தால் நீ உன்னுடைய ஓட்டத்தை சீக்கிரம் முடிப்பாய். உன் சந்ததி அடிமைத்தனத்துக்குள் போய்விடும். எல்லாரும் கொஞ்ச நேரம் 8:15 ரைட், ஒரு 15-20 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போட்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. இந்த மார்க்கமே முழங்கால் மார்க்கம்தான். உன்னுடைய முயற்சியினால் ஜெயிக்க முடியாததை முழங்காலில் ஜெயிக்கலாம். லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம், நீடித்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே பரிகாரம் முழங்கால் மட்டும்தான். கர்த்தாவே, ஓ உம்முடைய சன்னிதானத்தில் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நான் ஒரு தற்பிரியன், நான் ஒரு பணப்பிரியன், நான் ஒரு சுகபோக பிரியன், நான் ஒரு மனுஷனை பிரியப்படுத்துகிறவன். இப்பொழுது வசனத்தை கேட்ட பொழுது நான் உணர்கிறேன், ஓ நான் ஒரு இரத்த பிரியன், நான் ஒரு நித்திரை பிரியன். தேவரீர் என்னை மன்னியும். என்னுடைய ஆசீர்வாத குறைவுகளுக்கு நான் தான் காரணம், பஞ்சத்துக்கு நான் தான் காரணம், ஜீவியம் பரிசுத்தமாகாததுக்கு நான் தான் காரணம். எனக்கு பாவிகளை பிடிக்குது, பரிசுத்தவான்களை பிடிக்கலையே, என்னை மன்னியும் ஆண்டவரே. எத்தனை பேர் வாயை திறந்து சத்தமாய் ஜெபிக்க முடியும்? சரியா ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் எல்லாரும் தேவனை நோக்கி அபயமிடுவோம்.